வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து சிக்கன் கொத்துக்கறி வறுவல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, உப்பும் தேவைக்கேற்ப. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அந்த கொத்துக்கறியை. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சோம்பும் இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டுத்தையும் போட்டு தான் நம்ம தாளிக்கணும். நம்ம சோம்பு தூள் போடுற வாசி நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருவிடும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு விழுதும் சோம்பும் நல்லா வதங்கிடுச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயத்தை சேர்க்கணும். இதில் வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நீங்கள் ஒரு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த சிக்கனை வந்து நீங்கள் இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், சோம்புத்தூள், உப்பு எல்லாத்தையும் வந்து இதில் நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பியும் அதை வேக விடுங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் எல்லா ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த சிக்கன் கொத்துக்கறி வறுவல் தயாராகிடுச்சு. எனக்கு கரெக்டாக 7 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், அதை திறந்துட்டு ஒரு கிண்டிட்டு நீங்கள் அந்த தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, இது வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொத்துக்கறி வறுவல். ஒரு சிலவங்களுக்கு வந்து அது பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்கள், சாதத்துக்கு நீங்கள் தொட்டுக்கலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையான சிக்கன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.